அந்த விமர்சனங்களை எந்த அளவுக்கு முன்வைக்கணும், அதனால் என்னென்ன பாதிப்பு? இல்லை சார், விமர்சனம் பண்ணுறது அவங்களோட காசு கொடுத்து படம் பார்க்குறாங்க, அதில் இருக்கிற நிறைய குறைகளை அவங்க சொல்லுவாங்க. ஸோ அது வரவேற்கப்படும். அந்த விமர்சனம் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதான் என்னை பொறுத்த வரைக்கும். தவறுகள் இருந்தால் திருத்திக்கலாம், அவ்வளோதான். சார், இப்போ இந்த அல்லு அர்ஜுன் விவகாரம் வந்து ஒரு இஷ்யூவாகவே போயிட்டு இருக்குது. அவர் நிறைய திரைப்பிரபலங்களாம் வீட்டில் போய் சந்திக்கிறாங்க. அவரை சந்திக்கிற அளவுக்கு ஒன்றும் பெரிய இது இல்லை அப்படின்னு சொல்லி ஆந்திரா சிஎம் அவரும் தெலுங்கானா சிஎம் அவரும் சொல்லியிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இது அவங்க பிரச்சனை. அங்கே என்ன நடந்தது நமக்கு தெளிவாக தெரியாது. அந்த லேடி இறந்தது வந்து இந்த இது நடக்கும்போதா, நடந்ததுக்கு அப்புறமா அதெல்லாம் எதுவும் தெரியாது. அதை தான் அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான ரிசல்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பற்றி எதுவும். இப்போ இந்த ஓடிடினால நிறைய ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஓடிடியில் என்ன சார் ப்ராப்ளம் இருக்குது? இது பரிணாம வளர்ச்சி சார். வந்துட்டு இப்போ ஃபோனில் படம் பார்க்குற அளவுக்கு வந்துருக்கும். இன்னும் விர்ச்சுவலாக படம் பார்க்குற வசதிகள்லாம் வந்துடும். இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாதுகாத்துக்கிறது நல்லது. இப்போ கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளெக்ஸ் சினிமா தான் நிறையா இருக்குது. முதல்ல இந்த தியேட்டர் எல்லாமே க்ளோஸ் ஆகிடுச்சு. நிறைய ப்ராப்ளம்ஸ் இங்கே. ஏன்னா மல்டிப்ளெக்ஸில் வந்து